தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக இன்று துவங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் பயன்படக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் படித்து அதற்காக உள்ஒதுக்கீடு கேட்டு விண்ணப்பித்திருந்த அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினராக இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினுடைய வாரிசுகள் ஆகியோருக்கான அந்த சிறப்பு கலந்தாய்வு என்பது இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. பொதுப்பிரிவு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. பொதுப்பிரிவு மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டில் இருப்பதற்கான அந்த கலந்தாய்வு என்பது இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டில் 484 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக 2,65,594 பொறியியல் சேர்க்கை இடங்கள் இருப்பதெனவும் TNEA மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 7.5% உள்ஒதுக்கீட்டு மாணவர்களில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்காக 159 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டு பிரிவினருக்கு 525 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ வீரர்களுடைய வாரிசுகளால் 14 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த தகுதி அடிப்படையில் அந்த சீட்டுகள் எல்லாம் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 7 மணி வரைக்கும் அவர்களுக்கான அந்த கலந்தாய்வுக்காக ஒரு கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை என்பது நாளை வழங்கப்படும். அதன் பிறகு 2 நாட்களுக்கு பிறகு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை என்பது வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.